முத்து ஒரு பண்ண தப்புக்காக போன வாரம் வெள்ளி சனியெல்லாம் சாரி கேட்டுகிட்டே இருந்தார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து பேசிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் லைவில் இருக்கார். ஆனால் பிக் பாஸ் வந்து நாமினேஷனுக்காக கூப்பிடும் போது நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முத்து அந்த 2 பேர் யார், என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ இவரும் அந்த 2 பேர் நாமினேட் பண்ணுற 2 பேரை சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு நானும் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். உடனே முத்து வந்துட்டு, பாஸ் நீங்கள் கோவப்படுற மாதிரி ஒன்று பண்ணிட்டேன், அதுக்கு ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரே ஒரு தடவை சொல்கிறாரு. சொன்னோன்னே பிக் பாஸ் எதாவது ரிப்ளை பண்ணுவாரான்னு பார்த்தா ரிப்ளை பண்ணல. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், பிக் பாஸ்ங்கிறது ஒரு வாய்ஸ் மட்டும்தான். ஸோ சைட்லேருந்து டேரக்டர் சொல்கிறது தான் அவர் பேசுவார். அப்போ டேரக்டர் அங்கேருந்து கை காமிச்சிருக்கார் போல இருக்கு, நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பிக் பாஸ் அதுக்கு பதிலே சொல்லலை. அதை நாங்கள் சொல்கிறோம், பிக் பாஸ் நீங்கள் ரொம்ப டேரக்டர் பேச்சை கேட்காதீங்க, சும்மா ஒரு ஆன்சர் பரவாயில்ல ஓகே இப்படி தான் சொல்லிட்டு எனக்கு குறைஞ்சா போயிட போகிறாரு, ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி கேட்பாரு. ஆனால் பிக் பாஸ் அப்படியே கோவத்தில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா அவருக்கும் ஒரு கெத்து வேணும்ல, அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.